MEP குவான்டிட்டி டிசைனிங்கில் வந்து சிசிடிவி சிஸ்டத்தில் வந்து இருக்கிற டிவிஆர் அடுத்து வந்து என்விஆர் இந்த ரெண்டு கம்போனன்ட் சம்மந்தமாக வந்து இந்த செஷனில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே கேஸ், ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், MEP கியூஎஸ் ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப்கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளும். ஓகே கேஸ், ஸோ சிசிடிவி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற எல்லா டைப்பான கமராவையும் வந்து நம்ம ரெண்டு டைப்பை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் அனலாக் கேமராஸ், அதே போல் செகண்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஐபி கேமராஸ். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். எல்லா டைப்பான கேமராஸும் நான் கேமரான்னு சொல்கிற டைமில் வந்து நமக்கு தெரியும் வந்து மெனி டைப் ஆஃப் த கேமராஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் வந்து டோம் டைப் ஆஃப் கேமரா, புல்லட் டைப் ஆஃப் கேமரா, இன்ஃப்ராரெட் டைப் ஆஃப் கேமரா, அதே போல் வந்து வயர்லெஸ் கேமராஸ், அப்படி மாதிரி மெனி டைப்பான கேமராஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கேமராஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டூ டைப்பாக வந்து டிவைட் பண்ணலாம், ரைட்? அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் ஸ்பெஷலாக அனலாக் கேமராஸை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து பாருங்கள் வந்து அனலாக் கேமராஸ் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து அதில் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் அனலாக் டிரான்ஸ்மிஷனை வந்து வருது. அனலாக்னு சொல்கிறது இப்படி அலை வடிவில் வந்து வர சொல்கிறது வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷன். இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் இந்த அனலாக்காக வர இந்த சிக்னல்ஸில் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணுற ஐட்டம் தான் வந்து என்னென்னு சொன்னால் டிவிஆர்ன்னு சொல்கிற டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். ஓகே கே, ஸோ நம்மளோட செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட நியூ வெப்சைட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் கியூஎஸ், MEP கியூஎஸ், சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர MEP ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ். அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கவுண்ட், அதே போல் இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப்கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் calculation அப்படி மாதிரி 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரோசஸ்ன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் கியூஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ் அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும் நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் வந்து எங்கே மெயினாக யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் அனலாக் டைப்பான கேமரா சிஸ்டத்தில் மட்டும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு தெரியுமா என்னென்னு சொன்னால் சில டைமில் வந்து சில இன்டர்வியூஸில் வந்து கேட்கலாம் இந்த டைப்பான கொஷின். சில கம்பெனிஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க என்னென்னு சொன்னால் சிசிடி கேமரா இன்ஸ்டாலேஷன் அது சம்மந்தமான ஆப்ரேஷனில் வந்து சில பெரிய பில்டிங் ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக குவான்டிட்டி டேக் ஆஃப் மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து சில கியூஎஸ்எல் வந்து கால் பண்ணுற டைமில் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷனாக வந்து சம்டைம் கேட்கலாம். அதில் வந்து டிவிஆர் அண்ட் NVRங்கிற அந்த கான்செப்டில் வந்து வெரி கேர்ஃபுல். அது எங்கே ரியலாக ஒர்க் பண்ணுது, ரியலாக எங்கே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோடு இருந்தோம் சொன்னால் நம்மளுக்கு அந்த இன்டர்வியூயும் கிராக் பண்ணி நம்ம ஒர்க் செய்கிற இடத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஒர்க்கையும் ஸ்மூத்தாக கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? அந்த அடிப்படையில் வந்து பாருங்கள் வந்து இந்த டிவிஆர் வந்து அனலாக் சிஸ்டத்தில் வந்து வர சிக்னலை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. அது பிறகு வந்து இந்த அனலாக் சிஸ்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், அதாவது இந்த டிவிஆர் வந்து டிரெக்டாக வந்து எங்கே கனெக்ஷனாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஓ மொடம். இப்போ வந்து ரவுட்டர் ஓ மொடம் வந்து நம்ம என்னதுக்கு மெயினாக யூஸ் பண்ண முடியுதுன்னா இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் வந்து சம்டைம் வந்து இந்த டிவிஆர் வந்து டிரெக்டாக வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னு சொன்னால் வைஃபையோட கனெக்ட் ஆகிற மாதிரி இதுக்குள்ளே வந்து அண்டெனாஸ் சம்டைம் இருக்குது, சில டிவிஆரில் வந்து இருக்குது, ரைட்? இப்போ வந்து இந்த டிவிஆர் வந்து ரவுட்டர் மொடம் வைஃபையில் கூட கனெக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் இன்டர்நெட் உதவியோட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த அனலாக் கேமராஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதே போல் வந்து டெஸ்க்டாப், அதே போல் லேப்டாப், அதே போல் டேப்லெட்ஸில் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் வந்து இந்த கேமராஸில் வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? எப்போ நம்மளுக்கு விளங்கிட்டு வந்து டிவிஆர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த NVRன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம
நம்ம சொன்ன வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த 2 டைப்பான கேமராஸில் வந்து ஐபி கேமராஸ்ன்னு சொல்கிறது வந்து இதில் வந்து நம்ம மெயினாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஐபி கேமராஸ் எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கேமராவுக்கும் வந்து ஒவ்வொரு செப்பரேட்டான ஸ்பெசிஃபிக்கான ஐபி அட்ரஸஸ் இருக்கும், ஐபி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேமராஸ் எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணினது பிறகு இதில் சிக்னல்ஸ், இதில் வீடியோஸ், ஃபுட்டேஜஸ், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி வருது, டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனை வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனாகவே டிரெக்டாக வருது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அனலாக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் வந்து டிரெக்டாக வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனாக வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப்ங்கிற மாதிரியான ஒரு சிசிடிவி கம்போனன்ட்ஸில் கனெக்ட் ஆகுது. ரைட். இப்போ வந்து இதில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப் சில பீப்புள் வந்து என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஐபி கேமராஸ்கள் வந்து ஃபுட்டேஜில் வந்து எங்கே ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப்பில் ஸ்டோர் ஆகியிருக்கிற மாதிரி சில பீப்புள் வந்து விளங்கி வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ராங். இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப் வந்து என்னதுக்கு மெயினாக ஹெல்ப் என்று சொன்னால், அதாவது இதில் வர அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் இந்த சிஸ்டத்தை ஓகே இதை வந்து இன்டர்நெட் உதவியோட வந்து நம்ம வந்து ரீமோட்டாக வந்து எக்ஸஸ் பண்ணுறதுக்கோ மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் இதில் மெயினான ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப் வந்து எங்கே டிரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் ரவுட்டரோ மோடம் இல்லாட்டி வந்து டிரெக்டாக வந்து வைஃபையோட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வைஃபை ரவுட்டர் மோடம் இந்த உதவியோட வந்து இன்டர்நெட் கனெக்ஷனால் இது வந்து ரீமோட்டாக வந்து நம்ம வந்து வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த கம்போனன்ட்ஸ் மூலமாக, அதாவது ஸ்மார்ட் ஃபோன், பிசி, லேப்டாப்பில் வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்போ வந்து அந்த என்பிஆர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், வந்து இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஹப்பில் இருந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து என்பிஆர் வந்து கனெக்ட் ஆகுது. என்பிஆரில் வந்து 2 வகையான என்பிஆர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் சாஃப்ட்வேர் பேஸ்ட் நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்கிறோம். அதாவது இதில் வந்து பாருங்கள், வந்து அந்த என்பிஆர் வந்து இங்கே வருது, நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன், சாஃப்ட்வேர் பேஸ்ட், அடுத்து வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட். இது 2 வந்து ஆப்ஷனல். ரைட். இது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ வந்து பாருங்கள், வந்து சில ஷாப்பிங் மால்ஸ், அதே போல் வந்து சில ரிலீஜியஸ் பிக்கஸ்ட் பிளேசஸ், அடுத்து வந்து பெரிய க்ரௌட் ஆகிற இடத்துல வந்து ஈவன் வந்து நம்மளோட வீட்டையும் கூட வந்து நம்ம சில ஐபி கேமராஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சொன்னால் நம்மளோட வீட்டையே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம், வந்து லைவாக வந்து மானிட்டர் பண்ணுவோம். சம்டைம் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே வீடியோஸோ ஃபுட்டேஜ் வந்து நமக்கு தேவைன்னு சொன்னாலும் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டான நெட்வொர்க் அந்த என்பிஆரோட கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்வோம். ரைட். இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த என்பிஆர் வந்து எங்கே மெயினாக யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், அதாவது நம்மளோட ஐபி கேமராஸ், ஸ்பெஷலாக வந்து ஐபி கேமராஸ். ஸோ இந்த என்பிஆர் வந்து அனலாக் கேமராஸுக்கு வந்து செட் ஆக மாட்டா. ஸோ அனலாக்கு வந்து டிவிஆர் தான். இப்போ வந்து இந்த என்பிஆர் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஐபி கேமராஸுக்கு மட்டும். ஸோ இந்த ஐபி கேமராஸ் வந்து அதில் வர அந்த ஃபுட்டேஜஸில் வந்து வெரி ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணுது வந்து இந்த என்பிஆர். ஸோ சாஃப்ட்வேர் பேஸ்டுங்கிறது வந்து என்னென்னு சொன்னால், நம்ம வந்து ஸ்க்ரீன் மூலமாக வந்து நம்ம வந்து லைவாகவும் வந்து அந்த ஐபி கேமராவோட அந்த ஃபுட்டேஜில் பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக எஸ்டர்டே அதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல் நம்மளுக்கு என்ன ஃபுட்டேஜ் இருக்கும் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்கிற ஹார்ட்வேர் பேஸ்ட் என்பிஆர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு சொன்னால், இதில் வந்து இதில் வந்து ஒரு மானிட்டர் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை எதுவும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் வந்து டிரெக்டாக வந்து நம்ம பார்த்து கிரிக்க இயலாது. பட் வந்து ஓல் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து இதில் வந்து ரெக்கார்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ விளங்கிருக்கும் வந்து என்னென்னு சொன்னால், அப்போ வந்து இந்த என்பிஆர் அண்ட் டிவிஆர் வந்து எங்கே யூஸ் ஆகுது, எவ்வளோத்தை யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற மாதிரியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது சம்மந்தமான ஃபுல்லான டீப்பான நாலேஜ் வந்து நம்ம லான்ச் பண்ணினா நம்மளோட MEP QS ப்ராக்டிஸ் கோர்சஸில் அந்த கோர்சஸில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோட இருக்கிற அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் வந்து மேலதிக இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அதையும் அவர் மூலமாகவும் நீங்கள் மேலதிக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த டிவிஆர் அண்ட் NVRங்கிற அந்த கன்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முன்னேக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் இந்த செஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இன்டர்வியூக்கோ அவங்களோட ஒர்க்குக்கோ வந்து நல்ல நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது வந்து என்னோட ஹை லெவல் ஹோப்.